கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் மதிகேடன்? மூன்றாவது பகுதியை, மதிகெட்டவன் மூன்றாவது பகுதியை நான் உங்களுக்கு பேச ஆசை கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25 முதல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மூன்றாவது செய்தியாக, வாழ்க்கையில் ஆயத்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது அது மதிகெட்ட வாழ்வு. எல்லாம் வைத்திருந்தாலும் எல்லாம் சரியாக இருக்கிறதா, சரியான தருணத்திலே நாம் சரியாக அதை செய்கிறோமா, இல்லை என்றால் அது மதிகேடு. ட்ரெயினில் இப்பொழுது கூட அந்த அளவிற்கு இல்லை, டிக்கெட் எடுத்து விடுகிறோம். டிக்கெட் எடுத்து விட்டு ட்ரெயினில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த செக்கிங்கர் வருவார். செக்கிங்கர் வந்து சொல்லுவார், நீங்கள் டிக்கெட்டு எடுத்து விட்டீர்கள், ஐடி கார்டு இருக்கிறதா என்று அவர் கேட்பார். இந்த ஐடி கார்டு இல்லை என்றால் அவதாரம் விதிப்பார், அல்லது கீழே கூட அவர் இறக்கி விடலாம். அப்போ நான் டிக்கெட் எடுத்து விட்டேன், மறுவதற்கு எனக்கு எது என்றால் எல்லாத்தையும் சரியாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லாமல் இருப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகா மதிகேடு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மகா மதிகேடு. இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு மற்றவர்கள் காணத்தக்கதாகவும் சொல்லிய பிரசங்கித்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தமில்லாத வாழ்க்கையை 10 கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 10 பேரும் மணவாளன் ஒரு திருமணத்திற்காக, ஒரு மாபெரும் ஒரு பங்கனுக்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 பேரையும் அந்த மணவாளன் அழைத்து உள்ளே பார்க்க வேண்டுமென்றால் அவர்கள் பொருத்துகிற தீபம் அவருடைய முகத்தை மணவாளன் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே ஆனந்தமுள்ளதாக, ஆயத்தம் உள்ளதாக, அருமையானதாக இருக்க வேண்டும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள், அதற்கு என்ன தேவைப்படுகிறது? விளக்கு தேவைப்படுகிறது, வெளிச்சம் தேவைப்படுகிறது, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்கு தேவைப்படுகிறது மனிதனுக்கு. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் அந்த விளக்கை கொண்டு போகிற பொழுது அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மதிகேட்டுத்தனத்தை பாருங்கள். அவர்கள் வெள்ளாடை தரித்திருந்தார்கள், கையிலே பணம் வைத்திருந்தார்கள், காலிலே செருப்பு போட்டு எல்லாம் ஆயத்தமாக போனவர்கள் விளக்கிலே எண்ணெய் இருக்கிறதா என்ற ஆயத்தத்தை அவர்கள் கவனிக்கவில்லை. அந்த ஆயத்தத்தில் அவர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள், நிர்வாசம் உள்ளவர்களாக, நிர்விசாரம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அசாட்டாக இருந்தார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் சில ஊருக்கு செல்வதற்காக நாம் பஸ் ஸ்டாண்டிலே காத்து கொண்டிருக்கிற பொழுது, அல்லது வீதியிலே காத்து கொண்டு இருக்கிற பொழுது, அந்த ரோட்டோரத்தில் காத்து கொண்டு இருக்கிற பொழுது, சில நேரங்களில் 1 மணி நேரம் பிந்தி கூட பஸ்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் காணாவூர் என்ற பக்கத்தில் இருந்த காலத்தில் சில நேரங்களில் ஆசீர்வாதபுரம் என்ற செக் போஸ்ட் பக்கத்திலே, தோரணமலை செக் போஸ்ட் என்ற இடத்திலே வந்து பஸ் ஏறுவதற்காக நின்று கொண்டு இருப்போம். இல்லை என்றால் திரவிய நகர் என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருப்போம். சில நேரங்களில் 2-3 மணி நேரங்கள் வண்டி வராமல் காக்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு 3 மணி நேரம் என்றால் இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து கிட்டத்தட்ட நாம் மதுரைக்கு சென்று விட முடியும். 1 to 3 ஏறினால் நாம் சென்று விடுகிறோம். அப்போ எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? அந்த நாட்களிலே பஸ்ஸு குறைவு. ஒரு பஸ்ஸை சரியாக வரவில்லை என்றால்
அதில் ஏதாவது கோளாறு இருக்குமானால் இன்னொரு பஸ்ஸு வருவதற்கு மணிக்கணக்கில் ஆகிவிடும். ஒரு திரவிய நேரத்திலிருந்து நானும் என் மாமனாரும் எங்கள் மாமாவும் தென்காசி வரைக்கும் நடந்தே வந்தோம். அந்த அளவிற்கு இருந்தாலும் என்ன, நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போக வேண்டும். எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும், எவ்வளோ நேரம் காத்த பிறகு பஸ்ஸு வந்தாலும் கூட அதில் ஏறுவதற்கு தயாராக அதற்குரிய பண முடிப்பை நாம் சரியாக வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பஸ்ஸு வந்தும் ஏறிவிட்டு ஐயோ பணத்தை நான் வீட்டில் வைத்து விட்டேன், மறந்து விட்டேன் என்று சொன்னால் நிர்விசாரமாக இருக்கும், கேலியாக இருக்கும், பரிதவிக்கக்கூடிய அளவில் இருக்கும். வழியிலே அவன் இறக்கி விடுவான். ஓசியாகவா கொண்டு செல்லுவான், இறங்கு என்று சொல்லி நம்மளை இறக்கி விட்டு விடுவான். ஆகவே இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்வதற்கே இவ்வளவு ஆயத்தங்கள், இவ்வளவு காரியங்கள் தேவையாக இருக்கிற பொழுது பரனை தரிசிப்பதற்கு, பரனோடு பரமானந்தமாக என்று வாழ்வதற்கு அவர் வகுத்து கொடுத்த பாதையிலே நாம் ஆயத்தமில்லாதவர்களாக, சரியில்லாதவர்களாக இருந்தோம் என்றால் எப்படி இருக்கும்? இந்த புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை விளக்கிலே. மணவாளன் வருவதற்கு சற்று நேரமாய்விட்டது. இந்த நேரத்தில் வருவார் என்று அறிய முடியவில்லை. ஆகவே அவர்கள் தூங்கி நித்திரை செய்து விட்டார்கள். அதான் சொல்லுவார், திருடனை போல் அந்த வாழ்க்கை பிடித்துக் கொள்ளும் என்றால் அவர் திருடன் அல்ல. ஒரு எதிராளி எப்படி நினையாத நேரத்தில் வருவானோ அதுபோல உங்கள் விருந்தாளியும் வந்து விடுவார்கள் என்பது போல்தான் இந்த காட்சி அளிக்கிறது. திடீரென அவர்கள் தூங்கி கொண்டு இருந்த பொழுது அது சாமமாக இருந்தது. மணவாளன் வந்து விட்டார் என்று கதவு திறக்கப்படுகிற அப்படி திறக்கப்படுது. கதவு திறந்தவுடனே இவர்கள் என்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாக விளக்கை கொளுத்துகிறார்கள். 5 பேருடைய விளக்கு எரிகிறது. 5 பேருடைய விளக்கு எரியவில்லை. காரணம், குளிக்கு பார்க்கிறார்கள், எண்ணெய் இல்லை, எண்ணெயை கொண்டு போகவில்லை. வெக்கம், வேதனை, சோதனை. ஐயோ, இவ்வளவு நேரம் காத்து கடந்து நமக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி நம்ம அந்த எண்ணெயை சரிவாக்காமல், ஆயத்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை தொலைந்து போகக்கூடிய அளவிலே நாம் செய்துவிட்டவே என்ற வேதனையிலே பக்கத்தில் இருக்கிறவற்றில் என்ன கேட்டார்கள், இன்னும் மணவாளன் கதவுதான் திறந்திருக்கிறது, அவர் அழைக்கப்படுகின்ற நேரத்தில் என் முகத்தை பார்க்க வேண்டும், என் புன்னகையை பார்க்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட தன்மை அல்லனா நம்முடைய வாழ்க்கையுடைய கிரியையை நான் சொல்லுகிறேன், அவர் பார்க்க வேண்டும், அதற்கு இந்த வெளிச்சம் தேவை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே எங்களுக்கும் உங்களுக்கும் பத்தாமல் போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் விக்கிரவரிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவர்களும் வேகமாக இந்த மற்ற 5 பேர் வேகமாக ஓடி எண்ணெய் வாங்கி கொண்டு வருகிறார்கள். மணவாளன் வந்து விட்டார், கதவும் அடைக்கப்பட்டது. அவர்களைத்தான் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். கடந்த நாட்களிலே ஒரு வாட்ஸ்அப் பகிர்ந்திருந்தேன். ஓயின்னு ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அங்கும் இங்கும் ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அந்த அம்மாவை காலால் உதைத்து அடித்து விரட்டுகிறார்கள். ஒருவர் ஏன் அம்மா அந்த அம்மா அடிக்கிறார் கேட்கிற, சட்டை பிடிக்கிறார்கள், அவர்களுடைய காரியத்தை செய்கிறார்கள். அதில் சற்று இரக்கம் பாராட்டியிருந்தால் நலமாக இருக்கும். ஆனாலும் கூட ஒரு 3 நிமிடத்தில் சுழண்டு கீழே விழுகிறார்கள். பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. இரவிலே தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். 3 மணி, 2 மணி, 2:30 மணி என்று சொல்கிறார்கள். திடீரென அவர்கள் வசித்து கொண்டிருந்த மாடி வீடு கோபுரங்கள் அனைத்தையும், அதற்கு அடிஸ்தானமாக இருந்த தரை முழுவதுமாக நகன்று சரிந்து ஆயிரக்கணக்கிலே குடும்பங்கள் அழிந்து, ஐயோ, அவர்கள் போட்டு வைத்திருந்த நகைகளும் இதுகளும் எல்லாம் தாறுமாறாகி போய்விட்டது. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அதற்காக நாம் வேதனைப்படுகிறோம். எல்லாருக்கும் அந்த இடத்துல, எனக்கும் ஒரு இடம் கிடைத்தால் அந்த இடத்தில் நான் வீடு தான் கட்டியிருப்பேன். சில பேர் சொல்வார்கள், இப்படி இடத்தில் ஏன் வீடு கட்டினார்கள் என்று. அப்படி அல்ல, அது ஒரு நல்ல இடம்தான். வந்தாரை வாழ வைக்கும் வயநாடு, கடவுளின் நாடு என்று சொல்வார்கள். இயற்கை எழில் கொஞ்சுகின்ற நாடு.
வண்டுகள் பறந்து, தும்பிகள் பறந்து, தேனீக்கள் பறந்து தேன்களை எடுத்து சொட்டு சொட்டாக அது கொடுக்கும். அந்த தேன்களெல்லாம் வெட்டுமணி என்ற இடத்தில் நாகர்கோவிலுக்கு வருகிறது. நான் அங்கே தேன் கூட வாங்கியிருக்கிறேன். ஒரிஜினல் தேனாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அளவிற்கு சில மணித்துளிகளில் அழிந்து விட்டதே, என்ன செய்வது? யோசித்து பாருங்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், வாழ்க்கை என்பது ஆயத்தத்தோடு வாழ வேண்டும். பேரிடர்கள், பலும் நஷ்டங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் தவிர்த்து விடாதபடி, இந்த வாய்ப்பில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வயநாடு பிரச்சனை அப்படிப்பட்டதல்ல. அது இயற்கையினுடைய ஒரு சீற்றத்தினால் மனிதன் அதற்கு முன்னால் எந்த மந்திர தந்திரங்களும் மாயா ஜாலங்களும், எத்தனை சாமியார்கள் இருப்பார்கள், எத்தனை உருட்டுக்கட்டையை உருட்டியிருப்பார்கள், எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார்கள், எத்தனை பேர் அங்கே பிரசிங் பண்ணியிருப்பார்கள், எத்தனை தேவாலயங்கள் இருந்திருக்கும், எத்தனை அறிவிப்புகள், முன் அறிவிப்புகள் எவைகள் வந்தாலும் முடிந்ததா? முடியவில்லை. ஆகவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, மிக மிக இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எண்ணெய் வாங்கியும், இந்த உலகத்தில் இவ்வளவு காலம் வாழ்ந்தும், இவ்வளவு வயது எனக்கு ஆகியும், இவ்வளவு தொண்டுகள் செய்தும், இவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் என் வாழ்க்கை இப்படி வீணாகி போய்விட்டதே, வழியே இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு மனிதன் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். உன் வாழ்க்கை எப்பொழுதும் தேவனை சந்திக்க ஆயத்தத்தோடு வாழ்ந்துவிடுக. நன்றி, வணக்கம்.